வெற்றிமாறனுக்கும் எஸ்டிஆருக்கும் மீண்டும் ஒரு பிரச்சனை. சிம்பு தெளிவாக இருக்காரு, பழைய சிம்புவாக மாறிட்டாரு. இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. வெற்றிமாறன் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பிரேக் தரும். சிம்புவும் விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள் ஃபுல்லாகவே வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. படத்தில் சிம்பு விஜயோட சம்மந்தப்பட்டாங்க. இதில் ஆண்ட்ரியா இருக்காங்க, அமீர் இருக்காங்க, சமுத்திரக்கன் இருக்காங்க, மணிகண்டன் இருக்காங்க. குரூப் உள்ள அன்பு இருக்காரா? அன்பு வந்து இதில் வரல, அரசன் தான் அன்புக்குள்ளே போகிறாரு. தேசிங்க பிரிசாமி இருக்காது. அது பெரிய பட்ஜெட் படம், 150 கோடி ரூபா பட்ஜெட் படம். சிம்பு படத்தில் ஹையஸ்ட். இதுக்கடையில் அஸ்வத் மாரி ரஜினி சார் கதை கேட்குறேன்னு அவருக்கு ஒரு கதை வச்சிருக்காரு. போர்த்திரில் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே மிரட்டினாரோ கரப்படுத்தி மிரட்டியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பிரேக் அமையும் தனுஷ்க்கும் விக்னேஷ் ராஜ். தனுஷ் 55. நம்ம மம்முக்கா அவர்கள் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் பண்ணுறாங்க. கடைசியாக பேரன்பு பண்ண மம்முட்டி சார் வந்து கதை கேட்டு உடனே ஓகே. அவர் தமிழில் நீ ஏன் என்ன கூப்பிடலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. பவர்ஃபுல் ரோல் இருக்கு. வேல்பாரிக்கு வந்து ஹீரோ இப்போது யாரை போடலான்னு மிகப்பெரிய கன்ஃபியூஸ்ல இருந்துட்டு இருக்காரு. இப்போ தனுஷ் எல்லாருக்குமே தெரியும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போதுமே பேன் இண்டியாவில். எங்கள் தனுஷ் நீ எந்த கெட்ட போட்டாலும் செட் ஆகுங்க, வேல்பாரி போட்டாலும் செட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். எதிர்பார்க்காததை வந்து எதிர்பார்க்கலாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அவரோட படங்கள்னாலே வந்து சர்ச்சைகளும் சேர்ந்து தான் வரும். பட் என்னன்னு தெரியல, இப்போ வந்து ஒழுங்கா ஷூட்டிங் ஸ்பாட் வர்றதா தகவல் வந்துட்டு இருக்கு. ரசிகர்கள் பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க. அரசன் படத்தோட ஷூட்டிங் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க சார். ஆனா வந்து வெற்றிமாறனுக்கும் எஸ்டிஆருக்கும் மீண்டும் ஒரு பிரச்சனை, சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. உண்மையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. சிம்பு தெளிவாக இருக்காரு, பழைய சிம்புவாக மாறிட்டாரு. ஓகே. எல்லாமே ஒரு ஆட்டா வடிவடி இருக்கும். சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி இருக்கும். பட் சிம்பை பொறுத்த மட்டும் இப்போ நல்ல மெச்சூரிட்டியாக ரொம்ப பொறுப்புள்ள ஒரு சிம்பு. அவரே சொன்னார், நான் வேற ஒரு சிம்புவாக வந்திருக்கேன், கண்கலங்கிற விஷயம் இருக்கு. பட் அந்த சிம்புவே இனிமேல் பார்க்க வேணாங்கிறதா என்னுடைய கருத்து. நம்ம வந்து ஒருத்தர் விஷயம் மட்டும் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட். நான் தான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், மாறிட்டேனப்பா அப்படிங்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படியே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். டோட்டலாக சிம்பு கலர் மாறி இருக்காரு. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு போன ஆகஸ்ட்லேருந்தே வெயிட் பண்ணுறாரு. சிம்பு இதுக்காக 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே புக்கட் ஐலாண்டுக்கெலாம் போனார். தனி ஜிம் ட்ரெயினரை வச்சார். ஸோ 15 கிலோ பாடி உடம்பு ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தார். அதான் ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தது 2 கட்டம். இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. வெற்றிமாறன் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பிரேக் தரும். அரசன் படம் அப்படி தான் இருக்கார். இப்போவும் நீங்கள் எப்போ கூப்பிட்டா அவர் தான் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ சென்னையில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கார் அவர். ஓகே. ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு. இந்த காலத்தாமதத்துக்கு காரணம் வந்து சிம்பு வெற்றிமாறன் கிடையாது, விஜய் சேதுபதி. ஓகே. அவர் வந்து டேட் கொடுக்கல. விஜய் சேதுபதி கூட மாற்றிட்டு வேற ஒரு கேரக்டரை உள்ளே போட்டு கூட முடிவு பண்ணாங்க வெற்றிமாறன் எல்லாமே. விஜய் சேதுபதி இல்லை, வெற்றி கொஞ்சம் வந்தரன் 2 படங்கள் கம்மிட்டாக இருக்குது, வந்தரன்னு சொல்லி பேசுனால தான் எப்போ தான் டேட் தருவீங்க. நான் சிம்பு வேற சும்மா உட்காந்துருக்கேன். அப்படி அவர் வேறு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. வெற்றிமாறன் சொல்லி தான். வெற்றிமாறன் தெளிவாக ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரையும் தான் அவர் டேட் கொடுத்துருக்காரு வெற்றிமாறன். ஓகே. செப்டம்பருக்குள்ளே படத்தை முடிச்சிடணும், அதுக்கு மேற்கொண்டு நான் படம் பண்ண முடியாது, வேண்டிய ஏற்பாடு பண்ணார். சிம்பு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறேன்ட்டார். பிரச்சனையே கிடையாது. இதில் ஆர்டிஸ்ட்டு நிறைய வேறு இருக்காங்க உங்களுக்கு. ஆமாம் சார், நிறைய ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இதனால் விஜய் சேதுபதினால லேட்டு. அவரும் இப்போ ஃபுல்லாக பல்காக டேட் கொடுத்துட்டாரு. வரக்கூடிய 16ஆம் தேதியிலேருந்து சென்னையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 2-3 லொக்கேஷன் போகிறாங்க. ஒரிஜினல் ராயபுரம் சைடும் போகிறாங்க, மெட்ராஸில் ஃபுல்லாக பண்ணுறாங்க. செட்டு ஒன்று போட்டிருக்க வலசரவாகத்தில், செட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. விஜய் சேதுபதி என்னால் வேணால் ஃபுல் எபிசோடு நீங்கள் என்னுடைய சீன்ஸ் பூரா முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. சிம்புவும் விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள் ஃபுல்லாகவே வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. ஓகே. பிப்ரவரி 16 மார்ச் 31 வரைக்கும் ஏக்தம் 47 நாள் ஷூட்டிங் நடக்க போகுது. அரசன் ஒரே ஷெடியூலில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சு செகண்ட் ஷெடியூல் ஃபுல்லாக பண்ணுறாங்க. 3வது ஷெடியூல் ஏப்ரலில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. 2 நாள் பிரேக் விட்டு. அந்த 3வது ஷெடியூலில் தான் சமந்தா உள்ள வர்றாங்க. ஓகே. படத்தில் சிம்பு விஜயோட சமந்தா பண்ணுறாங்க. இதில் ஆண்ட்ரியா இருக்காங்க, அமீர் இருக்காங்க, அண்டு சமுத்திரக்கன் இருக்காங்க, மணிகண்டன் இருக்காங்க. ஏகப்பட்ட இந்த குரூப் உள்ள அன்பு இருக்காரா? அன்பு வந்து இதில் வரல, அரசன் தான் அன்புக்குள்ளே போகிறாரு. ஓகே. ஸோ அதனால் அன்பு அவர் பிஸியாக இருக்கார் 3 படத்தில். அன்புங்கிறது தனுஷை சொல்கிறீங்க. ஸோ அவர் பண்ணக்கூடிய வடச்சென்னை 2ல் தான் அரசன் உள்ளே போகிறார். பட் இதில் இவ்வளோ கோஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணுறாங்க. சம்மந்தா ஃபைனல் பண்ணியாச்சு. சம்மந்தா ஹீரோயினை பண்ணுறாங்க. இந்த ஷெடியூல் முடித்த உடனே சம்மந்தாவுடைய காம்பினேஷன் வருது. அது தொடர்ந்த உடனே ஏப்ரல் எண்டு வரைக்கும் ஷூட்டிங் போகுது. கிட்டத்தட்ட ஏப்ரலோட படம் முடியுது. சிம்புடைய ட்ராக் எல்லாமே ஃபைனல் பண்ணிடுறாங்க. ஓகே. ஓகே. பேட்ச் ஒர்க் அது இது இருந்ததுன்னா சிம்பு எப்போ கூப்பிடுங்க பண்ணித்தரேன்ட்டாங்க. ஏப்ரல் எண்டு வரைக்கும் அரசன் முடிச்சுட்டு மே 1 வீக் வந்து அஸ்வத் மாரிமுத்தோட ட்ராவல் பண்ணுறாரு சிம்பு. அரசன் வந்து உண்மையான ஒரு கதையை தழுவி எடுக்கிறாங்களா இல்லாட்டி கற்பனை கதையா? இல்லை, கற்பனை உண்மையான கதையோட கொஞ்சம் கற்பனை கலக்குறாங்க. ஓகே.
அப்போ தான் நீங்கள் வந்து அந்த சுவாரஸ்யத்தை நீங்கள் கொடுக்க முடியும். ம். அப்படிங்கும்போது சினிமாக்காக அந்த கற்பனைகள் உருவாகும். ஓகே. நிஜ சம்பவம் தான், ம். அது வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துட்டாங்க. ஓகே. சினிமாவுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் ஒன்று இருக்குது, அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுதான் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வரும். ஓகே. ஸோ நிஜ கதையின் அடிப்படையில் தான் உருவாது அரசன். ஸோ வெற்றிமாறன் எஸ்டிஆர் கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எஸ்டிஆர் அஸ்வந்த் மாரிமுத்து, அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ராம்குமார், அதுக்கப்புறம் தேசிங் பெரியசாமி, இந்த மாதிரி கூட்டணிலாம் வந்து பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. அவங்களாம் இருக்காங்களா அந்த காம்போஸ்லாம்? எல்லாமே இருக்காங்க. பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கார். அது மட்டும் இந்த கன்ஃபார்மாகவும் இருக்குது. தேசிங்க பெரியசாமி இருக்காரு. ஓகே. இந்த 3 படங்கள் முடிச்சுட்டு வந்தோன்னா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பெரிய பட்ஜெட் படம், 150 கோடி ரூபா பட்ஜெட் படம். சிம்பு படத்தில் ஹையஸ்ட். அஸ்வத் மாரிமுத்து கதையை சொல்லிட்டு சிம்புக்கா எழுதப்பட்ட கதை அது. ஓகே. ஓகே. சிம்பு தான் நடிக்கணும். ட்ராக் என்ற மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துட்டு சிம்புக்கா உட்காந்துருந்தார். சிம்பு அரசனுக்கு நீ கூப்பிடுங்கன்னு அவர் உட்காந்துருந்தார். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் சிம்புன்னு சொல்லி ஒரு டிசம்பர் ஆரம்பிக்க வேண்டிய படம் அது அஸ்வத் மாரிமுத்து படம் மிஸ் ஆச்சு. அப்போ இவர் வந்து அரசனுக்குள்ளே போகிறார். அது ஒரே என்ன சொன்னால் பயங்கர கிளாப்ஸு. இதுக்கடையில் அஸ்வத் மாரிமுத்து ரஜினி சார் கதை கேட்குறேன்னு அவருக்கு ஒரு கதை வச்சுருக்காரு. ஓகே. அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணார் வேறு. அந்த கதை சூப்பராக இருக்குன்னு சொல்லி சூப்பர் சார் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் 2-3 மாதமாக. சரி அரசனை முடிச்சுட்டு வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்துருச்சு. இமிடியட் ஏப்ரல் மே 1 நம்ம அஸ்வத் மாரிமுத்து சிம்பு ட்ராவல் பண்ணுறேன். எஸ்டிஆர் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தனுஷ் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது சார். கண்டிப்பாக. ஸோ தனுஷ் அவர்கள் கரண் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டாரு. அது வந்து சம்மர் வெக்கேஷன் ரிலீஸ் ஆக போகுது. விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் வந்துட்டு இருக்கு. டீசரும் வந்து பார்க்கறதுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சு சார். ஸோ அந்த கதையும் வந்து உண்மையான சம்பவத்தை வந்து தலைவிதாக எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அப்படிங்க இல்லை, ஆமாம், ஒரு 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 நிஜசம் நடந்த ஒரு விஷயத்தை ட்ராக் எடுக்கிறாங்க. ஓகே. சினிமா கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கரண் சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. ஆமாம். அவருடைய பேர் அது. ஆமாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கலந்த ஒரு ஒரு கமர்ஷியல் தான், ஒரு ஒரு ரிவெஞ்ச் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா போர் தொழில எப்பேற்பட்ட ஒரு படம் எவ்வளவு ஹிட் அடிச்சதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த படத்துக்கு மேல வந்து எதிர்பார்ப்புகள் தனுஷ் இருக்கிறதுனால இன்னும் கூடி இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, நிஜ சம்பவத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஏன்னா ரியாலிட்டி வருங்கிறத நிறைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கண்டிப்பாக வச்சுக்குவாங்க எப்பவுமே இயக்குனர்கள். ஒருவேளை இது ப்ராப்ளம் வந்தால் இது லைட்டாக சொல்லிட்டு இதை இன்சர்ட் பண்ணிட்டு போகணும்னு கண்டிப்பாக வைப்பாங்க. அப்படி தான் விக்னேஷ் ராஜா பண்ணிடுற ஒரு தகவல் வருது. ஐஸ்வரி கணேஷோடைய தயாரிப்பில் வரக்கூடிய படம். செலவு பற்றி கவலைப்படல. தனுஷ் ஃபுல் டேட் கொடுத்து படத்துக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிற ஸ்டேஜ் போயிடுச்சு அது. அதாவது கதைன்னு எடுத்துட்டிங்கன்னா பட் யூஸ்வலான ஒரு மேட்டர் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆமாம். போர்த்திரில் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே மிரட்டினாரோ கரப்படத்தையும் மிரட்டியிருக்காரு. ஓகே. மிகப்பெரிய ஒரு பிரேக் அமையும் தனுஷ்க்கும் விக்னேஷ் ராஜாவுக்கும். தனுஷ் 55 அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. காஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம மம்முக்கா அவர்கள் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா வந்து தமிழ் சினிமால பண்றாங்க. கடைசியா பேரன்பு பண்ணாரு. அதுக்கப்புறம் அஃபிஷியலா தமிழ் சினிமால இப்போ வந்து கால் பிடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டேரக்டர் அப்பேற்பட்ட டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. ஸோ தனுஷ் காம்போ, ராஜ்குமார் பெரியசாமி, மம்முக்கா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது எப்பேற்பட்ட ஒரு படமா? இதோட சாய் பல்லவி உள்ள சாய் பல்லவி, ஸ்ரீலீலா ஸ்ரீலீலா இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய காம்போ அது. ஏன்னா ராஜ்குமார் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ஏன்னா அமரன் வந்து கேரளாவில் சக்க போட்ட படம் இருக்காது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மெத்தடில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்கிரிப்ட் இல்லை, இது வேறு. பட் இந்த கோ ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு சொல்கிறேன். மம்முட்டி சார் வந்து கதை கேட்டு உடனே ஓகேனாங்க. அவர் தமிழில் நீ ஏன் என்னை கூப்பிடலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே இப்போ நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன், நீங்கள் தானே இப்போ கூட மாட்டேங்கிறேன். நல்லா என்னோட அதாவது மம்முட்டியில் ஒரு ஆர்டிஸ்ட் நினச்சிட்டிங்களானே அவர் கேட்பார். இப்போ தமிழில் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. ஓகே. டோட்டலாக ஓவரால் நீங்கள் மலையாள ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப தமிழ் ஃபீல்டாக ரொம்ப பிரிய வைப்பாங்க அவங்க எல்லா பேருமே. ஸோ மம்முட்டிக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய சீன்ஸ் கம்மி தான், அதனால் பவர்ஃபுல் ரோல் இருக்குது. மம்முட்டி கேட்ட உடனே அவர் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை இப்போ அவருக்கு. ஓகே. அதுக்கு மீறி பண்ணுறேன்ட்டார். நான் கலம்காவில் இங்கே சூப்பர் டூப்பர் ஆகி அவர் எந்த கேள்வி பண்ணுவாங்கிறதுக்கு உதாரணம் அன்னைக்கே இந்த தளபதியில் அதாவது ரஜினி சார் ஹீரோ அது நைட்டு ரோல் பண்ணியிருப்பார். ஆமாம். பட் இப்போ கலம்காவல் பாருங்க நீங்கள், சைக்கோ கேரக்டர் எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க. பிரமாதம் பண்ணி காதல் த கோர் அப்படின்னு சொல்லி. எஸ், அந்த கேரக்டர்லாம் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் பண்ணுவாரான்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. எஸ், மிகப்பெரிய டவுட்டு. இதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியுடைய யதார்த்தம். நீங்கள் வந்து கதை தான் முக்கியம், கதைக்கு ஒரு ஹீரோ கொண்டு போகணும், அது கொண்டாடப்படுவாங்க. இந்த கதையும் வந்து சொல்லும்போது ராஜ்குமார் சொல்லும்போது நீங்கள் உங்களை வச்சு தான் சார் எழுதியிருக்கேன்னாரு. மம்முட்டி சார் மைண்ட் வச்சு நான் இந்த அவருடைய போர்ஷனை எழுதியிருக்கேன். அப்படிங்கும்போது தான் அவர் ரொம்ப வந்து எதிர்பார்க்கலைன்னார். பிரமாதம் இல்லை, நான் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ தனுஷ்க்கு மிகப்பெரிய கிஃப்ட்னார். எங்கள் அன்குளோட அன்குல மாமா தானே சூப்பர் ஸ்டார்,
அவரோட இந்த தளபதியை பண்ணோம், இன்றைக்கி என்னோட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மம்முட்டி தான் இன்றைக்கி இருக்காரு. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? 91 வந்துச்சு உங்களுக்கு தளபதி, ஆமாம் 2026 37 வருடங்கள் ஆக போகுது. இப்போ தனுஷோட பண்ணுறாரு. தனுஷ் ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பார் இப்போ தளபதி வரும்போது. இன்றைக்கி அதே மம்முட்டியோட இவர் பண்ணாருன்னா அதுவே பெரிய விளம்பரம். கரெக்ட். அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது படம். அனிருத் வேறு உள்ளே வந்திருக்காரு. ஸோ பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய படமாக அமையும், நல்ல கதைன்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன். அதே D55ஓட பூஜை வீடியோ வந்துச்சு சார். அந்த பூஜை வீடியோவில் வந்து தனுஷ் அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே இருக்காங்க. சங்கர் அவர்களோட ப்ரெசன்ஸ் இருந்துச்சு சார். சங்கர் அவர்களும் தனுஷ் அவர்களும் எந்த ஒரு படமும் இதுக்குமே பண்ணதே கிடையாது. அவங்களுக்குள்ள டச்சில் ஆல்ரெடி இருந்திருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. சங்கர் அவர்கள் இந்த படத்தில் தான் ரோல் பண்ணுறாரா, இல்லாட்டி வேல்பாரி படத்துக்கு வந்து தனுஷை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரா? படத்தில் பண்ணலை. ஒரு வேல்பாரிக்கு வந்து ஹீரோ இப்போது யாரை போடலான்னு மிகப்பெரிய கன்ஃபியூஸ்லேயே இருந்துகிட்டு இருக்காரு. ஓகே. இல்லை சங்கர் சார் வந்து இது வந்து ஒரு சிறப்பாக பார்க்குது. ஏன்னா எல்லாரை வச்சுமே சங்கர் சார் பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காரு. ஸோ ரஜினி, கமல், விஜய் எல்லாரும் செய்கிறார். அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு அஜித். அஜித்தை வச்சு படம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு ஆசை. ஜீன்ஸ் மிஸ் ஆச்சு, அது ஒரு கதை இருக்குது, அப்புறம் பேசுவோம். பட் இப்போது அஜித்தை வச்சு பண்ணது ரொம்ப பிளானிங் இப்போ. ஆனால் இந்த வேல்பாரி கதையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நேட்டிவிட்டியோட கலாச்சாரம் ஒன்றிய ஒரு கதை. அப்போ நீங்கள் வேற்று மொழியில் ஒரு ஹீரோ பண்ணாங்கன்னா நம்மளுடைய மொழிக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் மாறும். கண்டிப்பாக. அதெல்லாம் ரன்வீர் சிங் கூட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சூழலை போச்சு, ஒரு பக்கம் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் நீங்கள் ஜென்ரலாக வேறு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆமாம். பட் இது வந்து நம்மளுடைய ஏன்னா இந்த நாவலே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பிரதிகள் மேலே விற்ற நாவல், எல்லாருக்கும் தெரிந்த நாவல் வேல்பாரி. அது தனி விழாவே நடத்தினாங்க. எஸ், தனி விழாவே நம்ம சூப்பர் எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக பண்ணாங்க 1 லட்சம் பிரதிகள் விற்றுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாவலில் நம்ம தமிழ் காலத்தில் ஒன்றிய ஒரு ஹீரோ பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுது. அதுக்கு ஒரு சாய்ஸு சூர்யாவும் மைண்டில் இருக்குது. ஓகே. நீங்கள் சூர்யாவை அந்த காஸ்டியூம் போட்டு அப்படி பெரிய வாழலாம் வச்சு நீங்கள் ஒரு ட்ரீம் பண்ணி கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். பட் இங்கே தனுஷ் இப்போ கொஞ்சம், ஏன்னா அவர் பாலிவுட் வரைக்கும் போயிட்டார், சூர்யா போகலை. இப்போ தனுஷ் எல்லாருக்குமே தெரியும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போதுமே பேன் இண்டியாவில். மலையாளம் ஆட்டோமேட்டிக், இந்த கன்னடா ஓகே, ஹாலிவுட் வரைக்கும் தெரியும். நீங்கள் இந்த படத்தை டப் பண்ணிங்கன்னா ஹாலிவுட்டில் பார்க்கலாம். தனுஷ் அங்கே தெரிந்த முகம். அப்படி ஒரு சாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகே. மேபி அதற்காகவும் தனுஷ் இன்னும் கொஞ்சம் மாடிஃபைட். எங்கள் தனுஷ் நீ எந்த கெட்ட போட்டாலும் செட் ஆகுமேங்க. ஒரு என்ன சொன்ன 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக போட்டிங்கனாலும் மீசையெல்லாம் தாடி செய்யப்பட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. ஒரு 60 வயசு கெட்டப்பில் அசுரன் போட்டாலும் அப்படியே இருக்காரு. எப்படி மாற்றுவீங்க? கொடியில் அப்படியே அண்ணன் தம்பி கெட்ட மாற்றிருப்பார். எல்லா கெட்ட போட்டாலும் தனுஷ் செட் ஆகுது, வேல்பாரி போட்டாலும் செட் ஆகுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு வேளை அந்த ஒரு கனெக்ஷனுக்காக வந்து சங்கர் வந்து தனுஷுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண கூட ஆசைகள் இருக்கலாம். ஒரு வேளை கதையை கேட்டு பிரமாதம் இருக்க மாட்டால் சேஞ்சஸ் எல்லாமே வரும். அதனால் நம்ம எதிர்பார்க்காததை வந்து எதிர்பார்க்கலாங்கிறது தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கடைசி கேள்வி, சூர்யா அவர்களோட கருப்பு இந்த படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்புகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. RJ பாலாஜி வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சக்கப்போடு போடும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விருந்தா அமையும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்குமா? கதை நல்ல கதை தாங்க, ஆனால் எல்லாரும் வந்து மறந்து போன ஒரு படமாக பார்க்கப்படுது. கருப்புன்னு சொன்னதான் ஞாபகத்துக்கே வருதுங்க எல்லாருக்கும். சில இது வரலாற்று பக்கத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லுவோம், அது மாதிரி தமிழ் தலைவர் வந்து மறைக்கப்பட்ட படமாக வந்து கருப்பு இருக்குது தான் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் சூர்யா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. RJ பாலாஜி ஒரு கமர்ஷியலாக அவர் என்ன ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக பண்ணுறாரு. ஸோ அதுலேயும் வந்து ப்ரூவ் பண்ணிருக்க சொல்கிறாங்க. கதைக்களம் நல்லா இருக்குது. BNCலாம் தாறுமாறாக தெரிக்கும், சரியான நேரத்துக்கு வரணும். ஏன்னா ஏற்கனவே தியேட்டர்கள் ஹிட் தேவை. எஸ், சூர்யாவே பார்த்தீங்கன்னா 2 முறை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மிஸ் ஆகி போன படம். 3வது முறை ஜனவரி வர வேண்டிய ஒரு படம், அதுவும் மிஸ் ஆகுது. இப்போ எப்போ வரும்னே தெரியல. இப்போ அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இதெல்லாம் விட்டுவிட்டு சூர்யா நேராக பண்ணிட்டாருன்னா நேராக மலையாள டைரக்டரை வச்சுட்டு தெலுங்கு டைரக்டரை வச்சுட்டு நேராக படம் பண்ண போயிட்டார் அவர். ஸோ லகரம் முதல்ல அகரம் ஃபவுண்டேஷன் அவருடைய ட்ரஸ்ட்டு, 2D அவருடைய கம்பெனி, 2D க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த லகரம் ப்ரொடக்ஷன் புது பேனர் ஆரம்பித்து 2 மலையாள டைரக்டர் தெலுங்கு டைரக்டர் வச்சுட்டு அவர் ஹீரோ படம் பண்ணது போயிட்டார். இப்போ தமிழ் படத்து மேலே இயக்குனர் மேலே ஒரு நம்பிக்கை இழந்துட்டார் அப்படிங்கிறதா நமக்கு பார்வை தோணுது. நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.